ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 14 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உலகினுடைய மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்கு. மத்திய பிரதேசத்தில் இருக்க நர்மதை நதியினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஓம்கரேஸ்வர் அணையில தான் வந்து இந்த மின் உற்பத்தி நிலையம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதுதான் உலகினுடைய மிகப்பெரிய மிதக்கும் மின் உற்பத்தி நிலையமா வந்து இருக்கு. ரீசெண்டா கோடை கால மழையினால இந்த பவர் பிளான்ட் வந்து ரொம்ப பாதிப்படைந்து இருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில தொடங்கப்பட்ட முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில இருக்க ஸ்பிக் என்ற நிறுவனத்தினுடைய இந்த சூரிய மின்சக்தி நிலையம் வந்து 2022 நம்மளுடைய முதல்வர் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையமாகவும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் சீடோம். இது வந்து இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு வான்வழி பாதுகாப்பு அமைப்பு. வான்வழியா வர தாக்குதல்களை ரேடார் மூலமா வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கு பதில் தாக்குதல் பண்றதுதான் வந்து இதனுடைய வேலையா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, அமெரிக்க வரி மன்றத்தினுடைய தலைவரா தருண் பஜாஜ் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாம் சிறந்த தெற்காசியர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க ஒரு நடிகை. அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவந்திகா வந்தனாபு. இவங்களுக்கு தான் வந்து சிறந்த தெற்காசியர் விருது வந்து கொடுத்திருக்காங்க. யார் வந்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வந்து கொடுத்தது. இவங்க ஒரு அமெரிக்க நடிகையாவே இருந்தா கூட இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாமா. ஓகே, அடுத்ததா நம்மளோட இந்தியால இருந்து முதல் முறையா சுற்றுலாக்காக விண்வெளிக்கு போற முதல் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபி தோட்டபுரா. இவர் வந்து ஆந்திரா மாநிலத்தை வந்து சேர்ந்தவர். யார் வந்து கூட்டிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ கம்பெனியான ப்ளூ ஆர்ஜின், அதாவது அமேசான் நிறுவனத்தினுடைய இன்னொரு நிறுவனம் தான் வந்து என்னன்னா ப்ளூ ஆர்ஜின். இதனோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல வந்து இருக்கு. இந்த நிறுவனம் தான் வந்து விண்வெளிக்கு வந்து ஒரு 6 பேரை சுற்றுலாக்காக வந்து அழைத்துட்டு போறாங்க. இவர் வந்து ஒரு விமானியா வந்து இருக்காரு, அதாவது பைலட்டா வந்து இருக்காரு. இவங்க வந்து எதுல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூ ஷெப்பர்ட் அப்படின்ற ஸ்பேஸ் ஷிப்ல தான் வந்து போறாங்க. ஓகே, அடுத்ததா உலக அளவுல மரங்கள் அழிப்புல வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்காமா. இத வந்து FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பை இந்தியாவிலேயே அதிகமா அசாம் மாநிலத்தில் தான் வந்து இந்த மர அழிப்பு நடக்குதாமா. ஒன்று இடம்பெயர்வு, மனிதர்கள் எல்லாமே வந்து காடுகள் அழிச்சு அங்கே வந்து பில்டிங்ஸ் கட்டுறதுனாலையும், முக்கிய காரணம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ், அதாவது இயற்கை மாற்றங்களால நிகழ்றது தான் வந்து இதற்கு காரணம்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்ததா ரீசெண்டா ஆசிய மல்யுத்த போட்டி வந்து கிர்கிஸ்தான் நாட்டில் இருக்க பிஷேக் அப்படின்ற இடத்துல வந்து நடந்தது. அதுல இந்தியாவை சேர்ந்த உதித் என்பவர் வந்து வெள்ளி பதக்கத்தை வந்து வென்றிருக்காரு. அப்போ உதித்னா வந்து எந்த போட்டியை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா மல்யுத்த வீரர். ஓகே, அடுத்ததா இன்னைக்கு டேயோட ஸ்பெஷலை பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் 14 வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம். இவர் வந்து 1891 மத்திய பிரதேசத்துல இருக்க அம்பவாதே அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு. இவர் தான் இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சரா இருந்திருக்காரு. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும் வந்து இவர் தலைமையிலான குழு தான் வந்து உருவாக்கி இருக்கோம். அதனாலதான் இவர் என்னன்னு சொல்லுவோம்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இவருடைய பத்திரிகை நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பாரதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.